इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् नवविद्रुमबिम्बस्त्रीन्यक्कारिरदनक्षदा शुद्धविद्याङ्कुराकारद्विजपङ्क्तिद्वयोज्ज्वला कर्पूरवीटिका मोदसमाकर्षिजन्तरा நிஜசல்லாபமாதுரிய வினிபத்தித கச்சதி. அம்பாளுடைய ஒரு வைபவம். அத வாக்தேவிகள் அவளுடைய பாக்கியத்தினால அம்பாளுடைய கட்டளை அவளுக்கு சேர அத ரொம்ப வசதியா நினைத்து அங்கிங்க இருக்கக்கூடியதான அப்பொழுது ஞாபகம் வந்ததான சில நாமாக்களை நமக்கு எடுத்து கொடுத்தார். அம்பாளுடைய நாமாக்கள் கோட்டிட்டா இருக்கு. அவைகள்ல தேசாம் இதம் முக்கியத்துவம், ரொம்ப முக்கியமான நாமாக்கள், முக்கியமான 10 சஹஸ்ரநாமங்கள். கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி அப்படி சியாமலா லலிதா ததா அப்படின்னு 10 சஹஸ்ரநாமங்கள் முக்கியமாக இருக்க. அதுல இது ரகசிய நாம ஸ்தோத்திரம்னு பேரு. இதுக்கே ரகசியம்னு இருக்கு. வெறுமன பேரு மட்டும் இல்லை, இதுல நிறைய விஷயங்கள் ரகசியமாக உபாசனா தத்துவங்கள், வேதாந்த தத்துவங்கள் இவைகள்லாம் இங்கே சேர்ந்தது. அப்படி இருக்கக்கூடியதான அந்த உயர்ந்ததான நாமாக்கள்ல அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை சொல்லக்கூடியதான நாமாக்களை கேட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அம்பாள் பிறக்கிறப்ப சிதக்னிகுண்ட சம்போதா அப்படின்னு அக்னிகுண்டத்துல இருந்து பிறந்தா. அதனால அக்னிகுண்டத்துல இருந்து பிறந்ததுனால முதல்ல தலை வழியில வந்தது. அதனால முதல்ல அந்த கிரீட்டம் அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி வரிசையா சொல்லிட்டு வர. அத வரும்பொழுது அம்பாளுடைய பற்களை பத்தி சொன்னார். பற்களுக்கு மேல இருக்கக்கூடியதான உதடுகளை பத்தி சொன்னார். ஏன்னா அந்த உதடுகள் இருக்க அதுக்கு உலகத்துல வேற எதுக்குமே ஒரு உபமானம் இல்லை. அதனால்தான் அம்பாளையே அனுபமான்னு சொல்ல போறோம். எதற்கும் உபமானமே இல்லாதான ஒரு ஸ்வரூபம். அவைகளில் சில பதார்த்தங்களை உபமானம் நினைச்சே பார்க்க முடியாது. சிலதெல்லாம் தேடி பார்க்கலாம், தேடி பார்த்து இல்லைன்னு சொல்லலாம். சிலதுக்கு பார்க்கும்போதே இது உபமானமே இருக்க முடியாது அப்படின்னு தெரியுது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். வாக்தேவிகளே சொல்லிவிட்டா. அநாகலிதா திருஷ்டி திபுகஸ்ரீ விராஜிதா. அம்பாளுடைய மாவா கட்ட இருக்க இந்த திபுகம், அதுக்கு உலகத்துல எங்கேயுமே சாஸ்திரங்கள் நினைச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரியே அம்பாளுடைய உதடுகளுக்கு சொல்லும் பொழுது நவவித்ரும பிம்பஸ்ரீன் ஞக்காரிரத நச்சதா. நவவித்ருமா அப்பொழுது பிறந்ததான பவழ கொடி போன்றதான அப்படின்ற பவழக்கொடி பிறக்கும் பொழுது சிவப்பா பிறக்கும், நல்ல சிவப்பா பிறக்கும். ஆனா அந்த கொடியானது கொஞ்சம் முத்தின பிறகு அதனுடைய கலர் குறையும். அதுக்கப்புறம் திருப்படியும் மறுபடியும் முழுக்க முத்திட்டுன்னு வச்சுங்களேன், நல்ல ரெட் ஆயிடும். அதனுடைய சுவாவம் அப்படி. அதுல அப்பொழுது பிறந்ததான வித்ருவம் நவ வித்ரும ஒண்ணு. பிம்பஸ்ரீ, பிம்பம்னு சொன்னா கோவப்பழம். அது மாதிரி ஞக்காரிரத நச்சதா அவனிடையும் தூக்கி போட்டு இதெல்லாம் ஒரு உபமானமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடியதாக அம்பாளுடைய உதடுகளை இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த உதடுகளை சொல்றதுல ஒரு தாற்பயம் என்னன்னு பார்க்கணும். அம்பாளை சொல்லும் பொழுது நாம என்ன பார்த்திருக்கோம்,
வாக்ரூபிணியாக சொல்லிட்டு இருக்கா. மாத்திருக்கா வர்ண ரூபிணி அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? மாத்திருக்கா ஸ்வரூபம். அம்பல இருந்து ஷம் வரைக்கும் இதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம். என்ன சார் இப்படிங்கிறல எழுத்தா போய் அம்பாளுடைய ஸ்வரூபம் எழுத்து பாருங்க. ஆல இருந்து ஆரம்பிச்சு வரிசையா சொல்லிட்டே வருங்க. கடைசி எழுத்துன்னா ஆ, முதல் எழுத்து ஆ, ஆல இருந்து ஆரம்பிச்சு ஆ வரைக்கும். அதுக்கப்புறம் லான் இருக்கு. இது யாரெல்லாம் இருக்கு, இந்த லாவும் அந்த லாவும் ஒண்ணு. அதுக்கப்புறம் ஷான்னு சொல்றல, அந்த டாவும் ஷாவும் சேர்ந்ததுனால ஷா. இன்னும் சில பேர் ஞான்னு சொல்றா, ஜாவும் ஞாவும் சேர்ந்தா ஞான. சில பேர் திரான் அதுக்கு மேல ஒரு எழுத்த சொல்றா, அது தகாரமும் ரேகமும் தெரியுது. இப்படி மேல இருக்கக்கூடியதான எழுத்துகள் அதோட மட்டுமல்ல, பஞ்சசஷ்டி மத அக்ஷரா சம்பு மதே ஸ்திதா அப்படின்னு ருக்வேத பிராதிகாட்சத்துல 65ங்கிறார் சில பேர். என்ன சுவாமி நம்ம 51லயே திண்டாடுறோம், அது இப்போ இருக்குன்னு. பிராதிகாட்சத்துல எல்லாம் உண்டு. பிராதிகாட்சம்னு வேதத்தை சொல்லும் பொழுது இது போல சில அக்ஷரங்கள் சொல்லுவோம். ஆனா அத்தனை அக்ஷரங்களும் நம்ம மேல வந்த அக்ஷரங்களை விட பேசிக்கா இருக்கிற அக்ஷரங்கள் அகாரத்துல இருந்து அகாரம் வரைக்கும். அதுல அகாரத்துக்கு அனுத்தரம் முழுது என்ன எல்லா எழுத்தும் அகாரத்துக்கு பின்னால்தான் இருக்கு. அது எல்லாமே உத்தரவா இருக்கு. அதுக்கு அகாரத்துக்கு மட்டும் ஏன் அனுத்தரம்னு சொல்லியிருக்கேன்னு. அது அனுத்தரம்னு என்ன அர்த்தம் தெரியுமோன்னா, அது எதுக்கும் மேல இல்லை, அதுக்கு முன்னால வேற எழுத்து இருந்ததுன்னா அதுக்கு பின்னால ஆ இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னால வேற ஒண்ணும் இல்லை, அதனால அது அனுத்தரம் அப்படின்னு ஒரு விவகாரம் சொல்றது. இந்த ஆல இருந்து ஆரம்பிச்சு கடைசி எழுத்துன்னா ஆ வரைக்கும். ஆல இருந்து ஆ வரைக்கும் பிரத்யாகார நியாயம்னு வியாக்கரணத்துல. இங்க இருந்து அங்க வரைக்கும் போன என்ன ஆச்சுன்னா அதான் அம்பாளுடைய சுரூபம். டோட்டலா என்ன ஆச்சு ஆம் அப்படின்னு. ஆல இருந்து ஆ வரைக்கும் போனா அஹம்னு அதான் அம்பாளுடைய சுரூபம். அந்த அம்பாள் தான் நீங்க. ஆதித்யேவ விபாவையே பவானி. அப்ப என்னாச்சு, இந்த ஜீவனே அம்பாளுடைய ஸ்வரூபம். ஜீவனே அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொல்றாங்க சுவாமி மகா வாக்கியம். இந்த மகா வாக்கியமானது எங்கே உண்டாகிறது, எங்கே அது வெளியில வர்றது? குருமுகமாக உபதேச ரீதியாக வருது. அந்த குருவையும் நம்ம அம்பாள்னு சொல்லியிருக்கோம். எங்க சொல்லியிருக்கேன்? குருமூர்த்தேஸ்வம் நமாமி காமாட்சி அப்படின்னு குருமூர்த்தியா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் குருவும் அம்பாளும் மந்திரமும் ஒண்ணுன்னு தியானம் பண்ணணும். இதான் சதுர்வித ஐக்கிய அனுசந்தானம். சதுர்வித ஐக்கிய அனுசந்தானம் அது வரும்பொழுது கவர். இப்ப இப்படி அந்த மாத்திருக்கா ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான அந்த எழுத்துகள் அது எங்கிருந்து வெளியில வருது? பராபசியந்தி மத்தியமா வைக்கரி எனக்கூடியதான 4 வடிவங்களாக உதடிலிருந்து வெளியில வரும்பொழுதுதான் அதனுடைய சப்தஸ்வரூபம் நமக்கு தெரியுது. வயசுக்குள்ள அது இருக்கும் பொழுது தெரியல. நாபி கண்ட ரசனா. நாபி என்ன, இதயம் என்ன, கண்டம் என்ன, நாக்கு என்ன, தலை என்ன, மூர்தா. தாலு ருட்டுரட்டானாம் மூர்தா, ருட்டுலதானாம் தந்தா அப்படின்னு சில சில எழுத்துகள்லாம் சில சில இடத்துல இருந்து வருது. இப்ப அந்த எழுத்துகள்லாம் பிறக்கக்கூடியதான எழுத ரொம்ப முக்கியமானது என்ன? அமிர்த பீஜம். அதான் வம்முன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த வா எங்கே சார் வருது? வா சொல்லி பாருங்க. வா பகாரஸ்ய தந்தோஷ்டம். இந்த பல்லும் மேல இருக்கக்கூடியதான பல்வரத்தையும் கீழே இருக்கிற உதடும் தொட்டாதான் வான்னு சொல்ல முடியும். இல்லைன்னு நீங்க ஆதான் சொல்ல முடியும். இந்த வாங்கிறது அமிர்த பீஜம். வம் அமிர்தாத்மனே அமிர்தனை வேத்தியங்கள் பயாமி நம அப்படின்னு வம்முன்னு சொல்லிடா. தியாகராஜ யோக வைபவம் பவம் வம்முன்னு சொல்லிடா. அந்த வம் எனக்கூடியதான அமிர்த பீஜத்தை உட்பட வரக்கூடியதான அந்த எழுத்துருக்கு அவைகள்லாம் அம்பாளுடைய சுரூபம். அது ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியதான அந்த அம்பாளுடைய உதடுகள் இருக்கு பார்த்தா, அந்த உதடுகளுக்கு திருஷ்டாந்தமே சொல்ல முடியாது அப்படின்ற. பிரகத்யா ரக்தாயா தவசுததி தந்தருதே பிரவக்ஷே சாதிருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா. நான் உங்க உதடுகளுக்கு சாதிருஷ்யம் சொல்றேம்மா, உங்க உதடு இப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அதுக்கு சொன்னதுக்கு முன்னால ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? இது வரைக்கும் உங்களுடைய திருஷ்டியில 16 புவனங்களை திருஷ்டி பண்ணியிருக்கேன்.
பல பதார்த்தங்களை தயார் பண்ணியிருக்கேன். சிலது இருக்கு, சிலது போச்சு, சிலது உண்டாக போறது. எத்தனையோ பதார்த்தம் யாழி எல்லாம் இப்ப இருக்கோம் போயிடு, டைனோசர்லாம் இருக்கா போயிடு. சில பதார்த்தங்கள் இல்ல, இருந்து போச்சு. சில பதார்த்தங்கள் புதுசா வரப்போறது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால அல்லது 100 வருஷத்துக்கு முன்னால டிவி இருந்ததோ, இப்ப வீடு முழுக்க அதான் இருக்கு. செல்போன் இருந்ததோ, மனுஷர்களுக்கு அதிகமா இருக்கிற பொருள் என்ன பாரத தேசத்துல செல்போன்ங்கிறவங்க. அப்ப என்ன, இவைகள்னா ஒரு காலத்துல இல்ல, அவைகள் இருந்தது. இது மாதிரி சில பொருள்கள் இருந்து போனவை, சில பொருள்கள் இப்பொழுது இருக்கிறவை, சில பொருள்கள் இனிமேல வரக்கூடியவை. ஆனா அவைகள் எதுவுமே உங்களுடைய உதவிகளுக்கு திருஷ்டாந்தமாக சொல்ல முடியாது, அதுக்கு உபமானத்தை சொல்ல முடியாது, அதுக்கு சமானமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகையால் அம்மா நான் உங்களுக்கு திருஷ்டம், உங்களுடைய உதடுகளுக்கு திருஷ்டாந்தத்தை கூறணுமே என்றால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன். பிரபக்ஷே சாதிருஷ்யம் ஜனஹிது பலம் வித்ருமலதா. வித்ருமலதா அந்த பவழக்கொடி பழத்தை உண்டு பண்ணட்டும். ஏன்னா பவழக்கொடியில பழம் இல்லை, அதனால பவழக்கொடி வெட்டு கொடுத்தா அந்த கொடியை கட் பண்ணித்தான் நீங்க பவழமாக பண்ணிட்டு இருக்க. பவழக்கொடி பழத்தை உண்டு பண்ணட்டும், பழுக்கட்டும். பெருமனை பழுக்கட்டும், முத்தட்டும்னு அர்த்தம் வந்துடும். அதுல பழம் உண்டாகட்டும். அது உண்டாகுமேயானால் அதை உங்களுடைய உதவிகளை திருஷ்டாந்த சொல்றது இப்ப சொல்ல முடியாது. சரி, அதுதான் சொன்னேன். பிம்பத்தை சொல்லலாமோ, கோவப்பழத்தை திருஷ்டாந்தமாக சொல்லலாமோ அப்படின்னா, பிம்பம் தப்பிம்ப பிரதிபலனராகருணிமம். அந்த கோவப்பழம் இருக்க தங்களுடைய உதடனுடைய பிரதிபிம்பம் விழுந்ததுனால அது சிவந்தது. ஏன்னா அது முதல்லயே சிவப்பா பிறக்கலையே, அது பச்சையான்னா பிறந்தது. பச்சையா பிறந்து ஔபாதிகமான ஸ்வரூபத்தினால சிவந்தது. உபாதிகம்னா உங்களுடைய உதடு தான். எப்படி பிள்ளையாருக்கு மேல செம்பருத்தி புஷ்பம் வச்சா ஒரு அம்மா, பக்கத்துல என்னன்னா சிவலிங்கம் இருக்கு. இந்த சிவலிங்கம் ஸ்பட்டிகத்தினால பண்ணப்பட்ட லிங்கம். இந்த செம்பருத்தி புஷ்பத்தை வச்சதுமே சிவலிங்கம் சிவப்பா போயிடுது. சுவாமி சிவலிங்கம் யாரும் பெயிண்ட் அடிக்கலையேன்னு, இல்ல பக்கத்துல அந்த செம்பருத்தி புஷ்பம் ஹைபிஸ்கஸ் வச்சதுமே இது என்ன ஆச்சுன்னா, இது எப்படி சிவந்ததோ அதே போல அம்பாளுடைய உதடுக்கு சமீபத்துல வந்ததுமே அதனுடைய பிரதிபிம்பம் வந்ததுமே இதுவும் பழுத்து பத்து. இல்லைன்னா பிறக்க போய் சிவப்பா பிறக்க வேண்டியதா. பிம்பம் தத் பிரதிபிம்ப பிரதிபலனராகருணிமம் துலாயா துலாமத்தியாரோடும் கதமிவ நலச்சேத கலையா. இது அம்பாளுக்கு அம்பாளுடைய உதவிகளுக்கு சமமா இருக்குன்னு சொல்றதுக்கு அது வெக்கப்படணும்னு. ஆயால் நிச்சயமா இல்லை அப்படின்னு திருஷ்டாந்தம் சொல்லியிருக்க. அதே மாதிரி நவவித்ரம பிம்பஸ்தின்யக்காரிரதனச்சதா இது வரைக்கும் சொன்னோம். அதுக்கப்புறம் சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கி த்வயோஜ்வலா. சுத்த வித்யாங்குராகார, சுத்த வித்யை எனக்கூடியதான அங்குரங்கள் முளைகள், அது மாதிரி இருக்கக்கூடியதான ஆகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா. த்விஜ பங்கி, த்விஜம்னு என்ன, பற்கள், பற்களுடைய வரிசை. அம்பாளுடைய வாக்குல நம்ம மாதிரி 16 16 32 பற்கள் இருக்கு. இந்த பற்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கு? பிறக்க பிறந்ததோ இல்ல. எப்ப பிறக்கிறது? கொஞ்ச நாள் ஆனப்புறம் பிறக்க, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆனப்புறம் பிறக்கிறது. அது எப்படி பிறக்கிறது சார்? அந்த மேல அந்த உதடுகள் இருக்கு இல்லையா, இது உள்ள இது, அதுல இருந்து அதை வளர்த்து பிச்சுண்டு வெளியில வருது. உள்ள இருக்கக்கூடிய ததையான ஒரு பாகத்தை ஈருன்னு சொல்றேன். அந்த ஈரை உடச்சுண்டு வெளியில வருது. வெளியில வரும்பொழுது எப்படி இருந்தது? கொஞ்சமா எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாள் ஆனப்புறம் கொஞ்சம் பெருசு. அதுக்கப்புறம் என்னாச்சு? சில பற்கள் அப்படியே 2ஆ வரா போல இருக்கு. அப்படி இருக்கு. இது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தார் வாக்தேவிகள். அம்மா முதல்ல சுத்த வித்யாங்குராகார த்விஜ பங்கி த்வயோஜ்வலா. சுத்த வித்யங்கிற எனக்கூடியதான அங்குரம். சுத்த வித்யை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். மெய்யெழுத்து இல்லாததான ஒரு அம்சம், அது ஒரு வித்யை, அது ஒரு மந்திரம்.
அந்த மெய்யெழுத்துக்கள்லாம் கால இருந்து ஆரஞ்சு காக்கா காக்காங்க இவைகள்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெறும் அச்சுக்கள் தான் இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு மந்திரத்துக்கு சுத்த வித்யான்னு பேர். ஏன்னா மெய்யெழுத்து வேண்டிய சம்பந்தம் இல்லாம இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தில் தான் ஆரம்பித்து தான் மற்ற மந்திரங்கள்லாம் உண்டாச்சு. நீங்க சொல்லக்கூடியதான பாலா மந்திரத்துல இருந்து ஆரம்பித்து எல்லாமும் அது உண்டாச்சு. அப்படிப்பட்டதான ஒரு சுத்த வித்யை இருக்கே, அந்த சுத்த வித்யை தான் அங்குரம். பாலான்னு ஒரு மந்திரம் இருக்கே, அது என்னன்னா அது அங்குரம் இல்லது, அது பீஜம். அதனாலதான் இங்கிலீஷ் புத்தகங்கள்லாம் பார்த்தேன்னா இட் இஸ் சீட் மந்த்ரா, சீடு லெட்டர் அப்படிங்க. அது பீஜ மந்திரம். பீஜம் வேற, அங்குரம் வேற. பீஜம்ங்கிறது விதை, அங்குரம்ங்கிறது மொளை. அது வந்து வெளியில வந்துருக்கு. இந்த சுத்த வித்யாங்கிறது என்ன பண்றது, அவித்தியை போக்கக்கூடியதான சுத்த வித்யை. எப்பொழுது இந்த ஜென்மால பாலா மந்திரம் உங்களுக்கு வந்தாச்சோ, அந்த குருமுகமாக பாலா மந்திரம் வந்ததோ, அதற்கு பிறகு என்ன ஆறதுன்னு இந்த ஜென்மாலும் உங்களுடைய அஞ்ஞானம் நீக்கப்படும் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆகையால் அந்த வித்யான இந்த பாலா மந்திரமானது ரொம்ப வசதி, அதுக்கும் காரணமா இருக்கக்கூடியது சுத்த வித்யை. இந்த வித்யைகள் இருக்கு பார்த்தா, சுத்த வித்யை எனக்கூடியதான அங்குரத்தை ஆகாரமாக உள்ளதான த்விஜ பங்கி த்வயோஜ்வலா, த்விஜ பங்கி பற்களுடைய வரிசைகளை உடையவள். இந்த சுத்த வித்யா நான் சொன்னேனே, இது என்ன பண்றதுன்னு இந்த தத்துவங்களை சொல்லும் பொழுது வித்யான்னு ஒரு தத்துவம், அவித்யான்னு ஒரு தத்துவம். மாயா கலா ராக கால அவித்யா ராக கால அப்படி சொல்லிட்டு இருக்க. இங்க ஒண்ணு இருக்கு, பின்ன அதோட அவித்யான்னு ஒண்ணு இருக்கு. என்ன சார், தத்துவங்கள்லயே வித்யான்னு ஒரு தத்துவம், அவித்யான்னு ஒரு தத்துவம் அப்படின்னு அதுல வித்யாங்கிற ஒரு தத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் சுத்த வித்யா. இது 36 தத்துவங்கள். இவைகள்லாம் உபாசனா மார்க்கத்தில் தான் உண்டு. வேதாந்தத்துல 2 தத்துவம், திருக்குன்னு ஒண்ணு, திருஷ்யம்னு ஒண்ணு. திருஷ்யம்னா அதுல திருக்கு திருஷ்யமாகாது, திருஷ்யம் திருக்காகாது. திருக்கு ஒண்ணுதான் நிச்சயம், திருஷ்யம் இல்ல. இது எப்படி இருக்குன்னு இப்ப என்ன பண்றோம், அந்த திருஷ்யத்தை நம்ம 36 பிரிச்சிருக்கோம். அந்த 36 திருஷ்ய பதார்த்தங்கள் இருக்கல்லவா, அதுல ஒண்ணு வித்யா ஒண்ணு அவித்யான்னு சொல்லியிருக்கேன். இது என்ன பண்றதுன்னு, இந்த வித்யான்னு இருக்க பட்சல இதுதான் பிரம்மஸ்வரூபம், அம்பாளுடைய ஸ்வரூபம். அவித்யான்னு ஒண்ணு இருக்க, இதுதான் அஜ்ஞானம்னு சொல்ற வேதாந்திகள். இது அச்சாதிர் எதினச்சாதி, அஜ்ஞானமானது தெரியலன்னா சாதிரே அவசியதே பிரதிவிஜையில சொல்ற. அச்சாதிர் எதினச்சாதி, உங்களுக்கு அஜ்ஞானம் தோணலைன்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன சார் தோணலைன்னா இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது பிராதிசிகமான பதார்த்தம், சாட்சி பாக்கியமான பதார்த்தம். படம் இருக்கு நான் பார்க்கலேன்னு சொல்லலாம். தலைவலி எனக்கு இருக்கு நான் எனக்கு தெரிஞ்சுக்கலைன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாராவது சொல்லுவிட சார், எனக்கு தலைவலி இருக்கு ஆனா நாட் அவாரப்பட்டு சொல்லுவிடும் சொன்னா இல்லைன்னு அர்த்தம். விவகாரம் என்ன, சில பொருள்கள் இருந்தால் அவற்றையும் காணப்படும், அது இல்லை என்றால் அது காணப்படலைன்னா இல்லைன்னு அர்த்தம். அதுபோல பதார்த்தம் இந்த அஜ்ஞானம். ஆகையால் அச்சாதிர் எதினச்சாதி, அஜ்ஞானம் உங்களுக்கு தெரியலன்னா அஜ்ஞானம் இல்லை. அஜ்ஞானம் இல்லைன்னு என்ன சார், காதிரே அவசியதே, என்ன மிச்சம் இருக்குன்னு ஞானம் தான் இருக்கு. அச்சாதிர் எதினச்சாதி காதிரே அவசியதே. காதிஷ்டே அஜ்ஞானம் தோணித்துன்னு வச்சுங்களேன், காதிரு பத்வா, அஜ்ஞானம் தோன்றதோ இல்லையா, தோணித்துன்னு என்ன அர்த்தம், அறிவோ இல்லையா, அதுதான் இருக்கு அஜ்ஞானம் ஏது இருக்கிறார். காதிஷ்டே காதிரு பத்வா காதிரே அவசியது என்ன சொல்ல போறேன், இதுதான் சத்திய விஞ்ஞானத்தை எப்படி எப்படி சொன்னாலும் அவர் சொன்னதான் இஷ்டம் சார், உங்களால ஒன்னும் மாத்திக்க முடியாதுன்னு. அது மாதிரி இந்த சுத்த வித்யான்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது எப்பொழுதும் உங்க இடத்துல இருக்கு, உங்களை விட்டு போகாது. இது அறிவு ரூபமா உங்களது இருக்கு. அறிவுல சிலது என்ன சொல்ற, இது பரோட்ச ஞானம், இன்னொன்னு அபரோட்ச ஞானம். கதையை விடுறது சார், ஞானம் எங்கேயாவது பரோட்சமா இருக்குமா? குடம் தெரியலாம், குடம் தெரியாம இருக்கலாம். ஞானம் இருக்கு, ஞானம் தெரியலேன்னு எங்கேயாவது ஒரு கண்டிஷன் சிச்சுவேஷன் வந்திருக்கா உங்களுக்கு? ஆனா பரோட்ச ஞானம் சொன்னா கேட்டுட்டே இருக்கல. பரோட்ச ஞானம் என்ன, எந்த பொருள் பரோட்சமா இருக்கோ அதை பத்தினதான ஞானத்துக்கு பரோட்ச ஞானம் இல்லை. ஞானத்துல பரோட்சாபரோட்சம் இல்ல, பொருள்ல பரோட்சாபரோட்சம் இருக்கு.
அது என் கண்ணுக்கு எதிர்க்க இல்லாததான பொருளை பற்றியதான அறிவு பரோட்ச ஞானம். இது பரோட்சம் அபரோட்சம் அப்படின்னு ஞானத்துல சொல்லிட்டு இருக்க மனுஷன் இருக்கட்டும். ஆனா இப்ப என்ன பண்றது இப்படின்னு சொன்னா, அந்த அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீக்கக்கூடியதான வல்லமை உள்ளதான ஞானத்துக்கு சுத்த வித்யான்னு பேரு. சுத்த வித்யாங்குராகார, அது உங்களிடத்துல முளைக்கிறதுக்கு வேண்டியதான ஆகாரம். ஞானத்துக்கு தான் நம்ம ஆகாரம்னு சொல்லுவோம், கடாகாரம் படாகாரம். அப்படி ஞானத்துக்கு சொந்தமாக ஆகாரம் இல்ல. ஞானத்துக்கு எப்படி ஆகாரம்? ஞானத்தினுடைய ஆகாரம் விஷயத்தினால. பொருள் இருந்தா பொருளுடைய உருவத்தை ஞானத்தை எடுத்துக்கும். ஜலமானது எந்த பாத்திரத்துல விடுறீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய உருவத்தை அதை எடுத்துக்கிறது. தட்டுல விட்டேன்னா தட்டு மாதிரி இருக்கு, டம்ளர்ல விட்டேன்னா டம்ளர் மாதிரி இருக்கு, செம்புல விட்டேன்னா செம்பு மாதிரி இருக்கு. ஆகையால் இந்த ஞானம் என்ன? விஷயக்கிரதம். வசுதா அதுக்குல நிராகாரதயாதியாம். ஞானத்துக்கு வசுதா நிராகாரம், அதுக்கென்று தனியான உருவம் இல்லை, வஸ்துகிருதமாகத்தான் இருக்கு. அப்படிப்பட்டதான அது சுத்த வித்யாங்குராகார. சுத்த வித்யா ஞானஸ்வரூபம் எனக்கூடியதான். இந்த பிறவியில உங்களுக்கு ஞானம் வருவதற்கு வேண்டியதான யோக்கியதை இருக்கு என்று காமிக்கிறதுக்கு இந்த மந்திரம் உபயோகப்படுறதான். சுத்த வித்யாங்குராகார த்விஜபங்கி துவயோஜ்வலா. அப்படிப்பட்டதான த்விஜபங்கி, பல்களுடைய வரிசையை பற்களுடைய வரிசையை உள்ளவள் அப்படின்னு முதல்ல ஒரு அர்த்தம் சொன்னேன். அதான் முதல்ல சுத்தாயாக அவித்யாமல பிரதிஸ்பர்தின்யாக வித்யாயாக ஷோடசி ரூபாயாக. ஏன் ஷோடசின்னு போட்டார்னா, ஷோடசி மந்திரம் வசதி பல் 16 வரிசைகள் 16 பல்லு இருக்கு. அதனால ஷோடசி வித்யா, அதுவும் சுத்த வித்யா. பாலா மந்திரம் தான் பஞ்சசி மந்திரம், பஞ்சசி மந்திரம் தான் ஷோடசி மந்திரம். எல்லாம் ஒரே தத்துவம் தான். இது சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அப்பொழுது பிறந்தது, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் எவரமான நிலை. அப்படி ஏன்னா திரிதசாலோ இல்லையா தேவதைகள் 3 தசை சொல்லணுமோ இல்லையா. அதனால்தான் பாலான்னு ஒண்ணு, பஞ்சசின்னு ஒண்ணு, ஷோடசி. சார் அதுக்கு மேல ஒண்ணு இருக்கே, பரான்னு இருக்கேன்னு. அதான் பரான்னு சொல்லிட்டேனே. பரான்னு என்ன, இதை தாண்டினதும் இருக்கும். இவைகளுக்கு அப்பாற்பட்டதுங்கிற ஒரு அர்த்தம். ஆனா வசுதா இதனுடைய ஸ்வரூபம் என்ன? இந்த 3 தான். ஆயர் சுத்த வித்யாங்குராகார அங்குராணாமிவ ஆகாரா ஸ்வரூபம் யஸ்யதா த்விஜபந்தித்வயேன தந்தபக்தி யுகலேன உஜ்வலா சோபமானா. ஸ்ரீமாதுரி அம்பாளுக்கு மூலாதாராதிபியா பராபஸ்யந்தியாதி கிரமேணா. இப்ப நான் பல்லு சொன்னேன், அதுக்கு த்விஜம்னு பேருன்னு சொன்னேன். 2 தரம் முழக்கல். 2 தரம் த்வீனா 2 தரம், ஜான்னா பிறந்தது. எங்கெங்க ஜா வந்ததுன்னா பிறந்ததுன்னு அர்த்தம். சரோஜா, சரத்துல இருந்து பிறந்தது சரோஜா தாமரை. சேத்துல இருந்து பிறந்தது பங்கஜா. யாராவது நமக்கு பங்கஜம்னு பேர் வச்சுட்டாங்க, சேத்துல இருந்து பிறந்தேன்னு கேட்காதியோ. அப்படின்னா கேட்கக்கூடாது. பங்கத்துல இருந்து பிறந்ததுனால பங்கஜம், சரத்துல இருந்து பிறந்ததுனால சரோஜம். அப்படி மார்புல இருந்து பிறந்தது உரோஜம். இப்படி சாதாரண ஒவ்வொன்றுக்கு ஜானு வந்தாலே சம்ஸ்கிருதத்துல பிறந்ததுன்னு அர்த்தம். அஜான்னா பிறவியற்றதுன்னு அர்த்தம். என்ன அதுன்னா விவகாரம் என்னென்ன, அஜா பறக்காது, பறவையற்றது பிரம்மம். அதே மாதிரி இங்க என்ன, இந்த அம்பாள் இந்த த்விஜம்னு சொன்னேனே பற்கள், அது எங்க இருந்து ஈருல இருந்து பிறந்தது. அந்த ஈருக்குள்ள இருந்தது, அது கொஞ்சமா தோணித்து அத ஈர உடச்சுன்னு வெளியில வந்தது. அப்ப வெளியில வர்றதுக்கு முன்னால ஈருன்னுட்டு கொஞ்சம் உப்பித்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில வந்தவ தோணித்து, அதுக்கப்புறம் நல்லா வெளியில வந்தவ அந்த பல்ல 2ஆ பிரிகிற மாதிரி ஆச்சு. இத த்விஜ பங்கி துவயோஜ்வலா இப்படி நான் சொன்னோம்னா, இத என்ன சொல்ற, எப்படி முதல்ல அது அப்படி இருந்ததோ, சூட்சமாக இருந்ததோ, தெரியாமல் இருந்ததோ, அது கொஞ்சம் உப்பித்தோ, தபசா அசீயதே பிரம்மா ததோன்னமபிஜாயதே அன்னாத் பிராணோ மனசத்யம் லோகா கர்ம சுகாமிருதம். முண்டகோபன் சொல்றது. தபசா அசீயதே பிரம்மா, அந்த அஜ்ஞானத்தோட சங்கல்பம் பண்ணிட்டான், நான் உண்டாவேன் அப்படின்னு. அந்த சங்கல்பம் பண்ணினா கொஞ்சம் உபித்தான். தபச அசீயதே பிரம்மா ததோன்னமபிஜாயதே, அதுக்கு பிறகு அன்னம் உண்டாச்சு,
அன்னாத் பிராணா இரண்டிகர் கொண்டானார். இரண்டிகர் கொண்டானார். அன்னாத் பிராணோ மன சத்தியம் லோக கர்ம சுச்சாமிரதம் இவையெல்லாம் உண்டா இருக்கு அப்படின்னு சொல்ல 4 ஸ்டேஜஸ். முதல்ல சங்கல்பம் கொஞ்சம் உப்பறது, அதற்கு பிறகு அது கொஞ்சம் வெளியில வருது, அதற்கு பிறகு நன்றாக காணப்படுகிறது. இப்படிதான் கல்யாணம் ஆனதுன்னு முதல்ல அந்த வரன் இருக்கேன் பார்த்தீங்களா, அவன் கொஞ்சம் சந்தோஷத்தினால உப்பறான். கல்யாணம் ஆனப்பறம் ஆண்கள் கொஞ்சம் குண்டாச்சுன்னா புத்திரோத்பத்தி ஏற்பட போறதுன்னு அர்த்தம். அதே போல ஸ்திரீகள் இழத்த புத்திரோத்பத்தி ஏற்படும். நான் சொல்லல, வைத்திய சாஸ்திரம் எல்லாமே ஆயுர்வேதம். ஸ்திரீகள் இழத்தா புத்திரோத்பத்தி ஏற்பட போறது அப்படின்னு அர்த்தம். அதுக்காக இழக்கணும்ட்டு சாப்பாடு போடாம பண்ணிட்டு போற நீங்க வேற, அது தானா நேச்சுரலா அப்படி இருக்கும். அப்படியே தபசா செய்யதே பிரம்மா ததோன்னம் அபிஜாயதே. அதே மாதிரியே முதல்ல என்னட்டு மூலாதாரத்துல அம்பாளுடைய சொரூபத்துல இருந்து தோடசி மந்திரம் ஆரம்பிச்சது. அது நாபீஸ்தரம் வரும் பொழுது கொஞ்சம் விஸ்தாரமாச்சு, அது பத்தியந்தி வடிவமாச்சு. கழுத்து வரைக்கும் வரும் பொழுது அது மத்தியமாங்கிற சொரூபத்தை அடைஞ்சது. வாக்குல வழியில வரும் பொழுது வைகரியா ஆச்சு. இப்படி 4 பாகங்கள். பிரம்மமானது எப்படி மாயோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆனாரோ, ஈஸ்வரனோட சேர்ந்து சங்கல்பத்தை பண்ணி அபஞ்சீகிருத பஞ்சபூதங்களா இரண்டிகர்பர் ஆனாரோ, அதற்கு பிறகு பஞ்சீகரணம் பண்ணி எப்படி விராட் ஆனாரோ, அதே போல இது அர்த்த வடிவம் பொருளை பத்தி சொன்னேன். சொல்ல பத்தி சொல்லும் பொழுது ஏன்னா அர்த்த பிரபஞ்சம் உண்டு, சப்த பிரபஞ்சம் உண்டு. சப்த பிரபஞ்சம் பராபத்தி மத்தியமா வைக்கறிங்கிற ரூபமாக வந்தது. இது இந்த பற்களுடைய வரிசை, அம்பாளுடைய பற்கள் இது சொல்றது அப்படிங்கிற. மூலாதாராதித்யா பராபத்தியந்தியாதி கிரமேண வைகரியாத்மனா முகாது நிஸ்ருதா சதி. வைகரி வரைக்கும் முகத்து வாயிலிருந்து வெளியில வரும் பொழுது ஷோடசி வித்யா. இந்த ஷோடசி வித்யா இந்த பத்தா பிறகு கர்ணாத் கர்ணோபதேசேன விஸ்ருதா அபூத். புத்தகத்தை பார்த்து படிக்கிறது இல்லை, எங்கிருந்து கர்ணாத் கர்ணோபதேசேன குருமுகமாக வந்து உங்க காதல விழுந்து அப்படி தெரிஞ்சாதான் அதுக்கு பிரயோஜனம். அதுக்கு பவர் எப்படி வரும்? அந்த குருமுகமாக இருந்து அவருடைய வாக்கில இருந்து வரணும். அதுக்கப்புறம் உபதேசம்னு பேர். அந்த உபதேசத்தினால வெளியில வந்தது. விஸ்ருதா பூத் தத்ர சப்த பிரம்ம ரூபத்திய பீஜஸ்ய. சப்த பிரம்ம வடிவமா இருக்கிற பீஜம். சப்த பிரம்மம்னு சொல்லல, இது எங்கேயாவது இருக்கோ? இருக்கு. மைத்ரேயி பிராமணத்துல அஸ்ய மஹதோ பூதஸ்ய நிஷ்கிருதமேதத்யதர்க்வேதோ இதர்வேதஸ்தாமவேதோ அதர்வவேதஸ்ய கல்போ வியாகரணம் நிருக்தோத்தம் நிருக்தம் சந்தோஜோதிஷமிதி. சூத்ராணி வியாக்கியானானி அனுவியாக்கியானானி ஈட்டஞ்ச வாயுதஞ்ச பரத்தியா சொல்லிட்டார் ஒரு பாட்டு. இவைகள்லாம் இந்த மகத்பூதமான பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. சப்தம் இருந்து உண்டாச்சு, பிரம்மத்திலிருந்து உண்டாச்சு. அதான் சப்த பிரம்ம ரூபத்திய பீஜஸ்ய உச்சூனாவஸ்தா கொஞ்சம் உபர நில பரா புட்டிதாவஸ்தியா பத்தியந்தி. அந்த ஈரு கொஞ்சம் உப்பி இருக்கே அது பராவா. அது அந்த ஈரை உடச்சுன்னு பல்ல வயல கொஞ்சம் எட்டி பார்க்கறது பார்த்தா அப்படி தொட்டு பார்த்தா தெரியும். அந்த நிலைக்கு பத்தியந்தி அதை பார்க்கலாம். முகுளிதா அவ்யக்தம். முகுளித அவ்யக்தம் அது அப்படியே முகுளிதமாக ஒட்டின்னு இருக்க, அவ்யக்தமாக இன்னும் பல்லா என்னது அப்படின்னு தெரியாம அப்படி இருக்கு வச்சா அது தளத்வயம் மத்தியமா. சம்யக் விகாசேன நன்றாக மலர்ந்து பிரஸ்ருதம் மிதம் சம்ஸ்ருஷ்ட மூலம் தளத்வயம் இதுக்கு வைகரின்னு பேரு. ததேவச்ச அங்குரபத வாச்சம். இப்படி நன்றாக வளர்ந்த பற்கள். இந்த சொற்களுக்கு பற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல்லு விழுந்து போயிடுச்சுன்னா சொற்கள் சரியா கேட்காது. அந்த வேதமானது சொல்லும் பொழுது அந்த அக்ஷர கூட்டமாக வரணும். நீங்க பேசும் பொழுதே ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா அது என்ன அவன இதெல்லாம் வித்தியாசம் தெரியாது. அந்த வித்தியாசம் தெரியறது மட்டும் இல்லாமல் அது கேட்கிற பொழுது அதனுடைய வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. மந்திரோஹி நஸ்வரதோ வர்ணதோ வா மித்யா பிரயுக்தோ நதமர்த்தமாக. வேத மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்தினுடைய ஸ்வரமும் அதனுடைய எழுத்தோ கரெக்டா சொல்லணும். அத ஒன்ன மாத்தி இன்னொன்னு சொல்லிவிட்டேன்னு அவ்வளவுதான். மாலினி ஹம்சினி மாதா புத்தர், மாலினி ஹிம்சினி மாதா புத்தர். உங்களை ஹிம்சம் பண்றவளா அம்பாள்?
மாலினி அம்சினியுமா தான் இருக்கணும். என்ன பண்றது? இப்படி எழுத்த மாத்தி சொல்லப்படாது. நீங்க பாரியாம் ரக்ஷது பைரவி படிக்கிறப்ப பாரியாம் பக்ஷது பைரவி அர்த்தம் இல்லாம அது தெரிஞ்சுக்காம சொல்லப்படாது. ஆகையால் எதுவும் குருமுகமாகத்தான் வாசிக்கணும். அது ஒரு தரம் 2 தரம் அவர் முகமாக பார்த்து அவருக்கு சொல்லி காட்டி அதுக்கப்புறம் தப்பு வரவே வராது. அதனாலதான் வேதம் சொல்லி கொடுக்கிற காலத்துல என்ன சுலபமா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்வரம் நன்றாக பிடித்து ஏற்பட்ட போதிலும் குருமுகமாக கேட்டுத்தான் சொல்லணும். ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார்? இந்திரன் பிரகஸ்பதியா பண்ணினார். ஒரு நாளைக்கு பிரகஸ்பதி வரார், குரு வரார். இந்திரன் முப்போடத்து தேவதை இல்லையோ, அதனால அதிபதி ராஜா. குருவா இருந்தாலும் வந்திருக்கார். வரும்போது என்ன பண்ணணும்? குரு வந்ததுன்னா எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணணும். இவருக்கு ஒரு நாளைக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுது. என்ன பண்ண? குரு வந்த பார்க்காத மாதிரி அப்படி இருந்துட்டார். வந்து பார்த்ததுமே நமஸ்காரம் பண்ணணும் இல்லையோ? இது ஆச்சாரியனை பார்த்த மாத்திரத்தினால எழுந்து நமஸ்காரம் பண்ணணுங்கிற சாஸ்திரம் சொல்றது. பார்க்கல. ஆனா குருன்னா ஒரு கோபம் வரலாமா? வந்தா குரு இல்லைன்னு குருவுக்கு கோபம். சிஷ்யன் என்ன பண்ணினாலும் கோபம் வரக்கூடாது. தப்பு பண்ணும் சிஷ்யன். அதனால நீங்க கோவிச்சுட்டா என்ன அர்த்தம்? அவனை உத்தரணம் பண்ணணும். அதுக்காகத்தானே குரு இருக்கிறது. இந்த குரு பார்த்தா நமக்கு மரியாதை கொடுக்கல, இதனால எனக்கு ஒண்ணும் குறைஞ்சு போகல. கொம்புக்கு உடஞ்சு போகலன்னு கொம்பு முளைக்கல, உடஞ்சது போகல. அவனுக்கா பாடம் வரணும். அவன் க்ஷேமமா இருக்கணும். என்ன பண்ணினா அன்னைக்கு போனவர் தான் அதுக்கப்புறம் வெளியில எங்கேயும் இல்லை. எங்க போனாலும் சரி மூலகத்துல காணல. என்ன பண்றது? இந்திரன் பார்க்கணும், என்னடா குரு வரலையே, பிரகஸ்பதி வரலையே பார்த்துட்டு இருக்க. 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தேடி பார்க்க சொன்ன. யாரோ தியானத்துல பாருங்கன்னா ஒன்னும் எதுலையும் காணப்படல. அவர் குரு எங்கேயோ, அவர் எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாருக்கும் தெரியாம திரஸ்கரணின்னு ஒரு மந்திரம் இருக்கிறத யாருக்கும் அறிய முடியாதான ஒரு மந்திரத்தை 6 மணி ஜம்மன்னு உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்க. பாடம் சொல்றதுன்னா ரொம்ப ரொம்ப சார். ஒருத்தர் வந்துட்டே இருந்தா எங்க டைமே கிடைக்கும் ஜபத்துக்க. விவகாரம் நல்ல கருத்து அவ்வளவுதான். எல்லா மந்திரத்தையும் புறக்கணும்னு உட்கார்ந்துட்டார் அவர் பாட்டுக்கு. இந்த சமயத்தை பார்த்துட்டா ராட்சசாள். அந்த ராட்சசாள் வந்து என்ன பண்ணினா, ரைட் குரு இல்ல, அதனால இவர் என்ன கரெக்டான டைம் இவர் அட்டாக் பண்றதுக்குன்னு வந்து சேர்ந்து விட்டார். எல்லாரும் இது விட்டோம்னா இவருக்கு மந்திர பலம் இல்லாம போயிடுது. பக்கத்துல நிக்கிறதுக்கு ஒரு மந்திர பலம் இல்லை. மகாவிஷ்ணு விட்ட ஓடி போற சாமி, என்ன ஏதாவது வழி சொல்லணுமா நீங்க, ஏதாவது பாருங்க. மகாவிஷ்ணு சொன்னார், இந்த ராஜாக்கள்லாம் எப்படின்னா சௌக்கியமா இருக்கிற வரைக்கும் யாரையும் நினைக்கவே மாட்டான். குருவாச்சு யாராச்சும் அவ்வளவுதான். ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா ஓடி வருவா. அது வரைக்கும் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். அவ்வளவுதான் விவகாரம். அப்படியே இருக்கிறத அனுஷ்கணமும் ஞாபகம் இருக்க வேண்டாமா? என்ன பண்ணிவிட்டார்? குருவை மறக்கலாமாப்பா? குருவுக்கு இப்படி அபச்சாரம் பண்ணலாமா? குரு காணலைன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இப்பதான் இங்க வர. இத்தனை நாள் என்ன பண்ணிருந்தேன் பாடம் சொல்லி கொடுத்தாரு. சரி இப்படி ஆயிடுது. இப்ப எனக்கு என்ன வழி சொல்லணும்னா ராட்சசாள் வந்தாரு. எல்லாம் அறிந்ததான ஒருவரை நீ குருவாக டெம்பரரியா சேர்த்து போட்ட. எங்க பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமும் தெரிஞ்சுக்கணும். அந்த தேவ குருவா இருந்தா எப்படி இருக்கணும்? சகல வேதங்கள், சகல சாஸ்திரங்கள், நீதி சாஸ்திரங்கள், ராஜ தர்மங்கள், விவகார தர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருக்கிறவா யாராவது இருக்கான்னு உலகத்துல தேடினான். விஸ்வரூபன்னு தொஷ்டா அவனுடைய பிள்ளை. அவன் தான் காணப்பட்டான். அந்த காணப்பட்டவரை அவரை வந்து கூப்பிட்டார், நமஸ்காரம் பண்ணி இது போல எங்களுக்கு குருவா வரணும்ட்டு. அவர் பார்த்த இந்த தொஷ்டாங்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, அவன் திருச்சீர்கானம் சுவாற்றமகனம் 3 தலை இருக்கு அவனுக்கு பிறக்கிறப்ப. அப்படி தொஷ்டானுடைய பிள்ளை. ஆனா சகல வேதங்கள், சகல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும், நீதி சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சுட்டா என்ன பண்ணுவான்? ஆனா அரக்க. என்னடா அது வேற ஒண்ணு, யாரையும் சேர்த்துக்கணுமே. சரின்னு சேர்த்துண்ட. அவன் ஒரு கண்டிஷன் சொன்னார், நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றேன், ஆனா நான் ஏதாவது பண்ணினா அதுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இந்திரன் இப்ப ஏதோ ஒண்ணு ஆகணும்னு, காரியம் ஆகணும், அடுத்த யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கான், வேற வழி இல்ல, எமர்ஜென்சி, என்ன பண்றதுன்னு அவரை குருவா எடுத்துட்ட பிறகு என்னாச்சுன்னு எல்லா காரியமும் பண்ணி வச்சார் தலைவர். அந்த ஒரு உத்தியோகத்துல ஒரு போஸ்ட்னு தனக்கு பிடிக்காத போறாலும்
அதை எப்படி சேர்த்து வச்சாலும் அப்படி அந்த தர்ம பிரகாரமா எல்லாம் பண்ணினா. ஆனா என்ன எடுத்துன்னா இந்த தேவதை இருக்க வேண்டியதான ஒரு பாகம் யஜ்ஞ பாகம் இருக்கிறதால அந்த யஜ்ஞ பாகம் குருவுக்கும் உண்டு. அந்த யஜ்ஞ பாகம் வந்ததுமே என்ன ஆயிடுதுன்னா அதை தான் எடுத்துட்டு அப்படியே ராட்சதாளுக்கு அனுப்ப ஆரம்பிச்சுட்டார். அவன் ராட்சதன், தனக்கு வந்தது தன்னுடைய சொந்தம், விவகாரம் என்ன துபாயில வேலை செய்கிறேன், காசா வருது, அங்க உங்களுக்கு கொஞ்சமா தான் இருக்கு, என்ன பண்றேன், அது அப்படியே இங்க உங்க பந்துக்களுக்கு அனுப்பலையா, அமெரிக்கால இருந்து டாலருக்கு அனுப்பலையா, ஆந்திரால ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஆள் அங்க இருக்கான் தெரியுமா உங்களுக்கு. என்னடா அங்க இருந்து டாலரா வருது, இவ பாட்டுக்கு ஆனந்தமா சொர்க்க லோகத்துல சுகம் இந்த லோகத்துல அனுபவிக்கிறான். அவன் அங்கே கஷ்டப்பட்டு இருக்கான். ஏதோ இருக்கட்டும், ஏன் சொல்றது, இதே போல இந்த யஜ்ய பாகத்தை எல்லாம் அவளுக்கு ராட்சதாளுக்கு அனுப்பிச்சுட்டு இருந்தாராம். இது அனுப்பிச்சதுமே இந்திரனுக்கு மகா கோபம் வந்துருக்கு. என்ன கோபம் வந்ததுன்னா, சார் நம்ம ராட்சதாளை ஜெயிக்கணும், நம்மகிட்ட இருந்து ஃபுட் சப்ளைலாம் அங்கே போயிட்டே இருந்ததுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும். நேரா வந்து குருட்ட நமஸ்காரம் பண்ணி, நீங்க இப்படி யஜ்ய பாகத்தை ராட்சதாளுக்கு அனுப்புறது நியாயம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். நான் அதுக்கு போற உத்தியோகம் ரிசைன் பண்ணிட்டேன். ஏன்னா கண்டிஷன் என்ன சார், ஜாப் கண்டிஷன் என்ன, நீங்க நான் பண்றத நீங்க நோன்னு சொல்லப்படாது, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் நான் பண்ணி தரேன், ஆனா எனக்குன்னு வந்தா தானே நான் கொடுத்துருக்கேன், என்னுடைய பாகம் எங்களுக்கு வேண்டிய வேலை கொடுத்துருக்கேன், நீங்க யாரு கேட்கறதுக்கு அப்படின்னு இந்திரன் பார்த்தாராம். இப்படிப்பட்டதான குரு வச்சிருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு என்ன பண்ண, ஒரு நாளைக்கு வந்து பின்னால வந்து அவருடைய தலையை வெட்டி விட்டார். குரு கால்விட்டார். என்ன குருக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிருக்காருப்பா தெரியுமா இந்திரன். விவகாரம் என்னடா, தலையை சிறச்சேதம் பண்ணிவிட்டார். இப்ப என்ன சொல்றார், ராஜ தர்மம் இது, இது ராஜ தர்மம். எனக்கு நட்டம் வந்தாலும் நான் அழிஞ்சு போனாலும் சரி ராஜ்யம் சௌக்கியமா இருக்கணும். ஆகையால் அந்த ராஜாவா இருக்கேங்கிற அபிப்பிராயத்துல ராஜ தர்மத்துல இந்த காரியத்தை பண்ணிவிட்டார். இது பண்ணினதுமே அப்புறம் என்னாச்சுன்னு கவனிப்போம், அது அப்புறம் அவருடைய கதை என்னங்கிறது. இப்ப நமக்கு வேண்டிய கதை என்னன்னா, இவரை கொன்னதுமே இவர் அப்பாவுக்கு கோபம் வந்தது. யாரு, கஷ்டாவுக்கு அவருக்கு கோபம் வந்தது. என்ன ஆச்சுன்னா, ஒருவனை ஹிம்சை பண்றதுங்கிறது இன்னொருத்தருக்கு ரைட்டு கிடையாது. யாரு சார், யார் அடிக்கணும், அம்மா தான் அடிக்கணும், அப்பா அடிக்கப்படாது. பெல்ட் எடுத்துல அப்பாவுக்கு அடிக்கிற அதிகாரம் கிடையாது. யாருக்கு, இந்த சரீரத்தை உண்டு பண்ணின அம்மாவுக்கு தான் இதுல ஹிம்சை பண்ணக்கூடியதான ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குழந்தை யாராவது தப்பு பண்ணினா என்ன சொல்லணும், அவன் அம்மா அப்பாட்ட போய் சொல்லணும் தப்பு பண்ணின, அவன் என்ன கண்டிஷன் பண்ணலாம், இவரே பனிஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு கோபம் வந்தது. சார் பிராமணனுக்கு கோபம் தான் என்ன சார் பண்ண முடியும், சக்தி இருக்கா, ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன பண்ணினா, தங்கிட்ட வேதம் இருக்குன்னு பார்த்தார், கோபம் கொண்டத்தை தயார் பண்ணிட்டார். அப்படின்ட்டார். கோபம் பண்ணி ஆரம்பிச்சிட்டார் மந்திரத்தை, புதுசா ஒரு மந்திரத்தை காயம் பண்ணி, ஸ்வாஹா இந்திரசத்ரோர் வர்தஸ்வா அப்படி. இது என்னாச்சு, இந்திரனை கொல்லக்கூடியதான பையனை உண்டு பண்ணட்டும், உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி கோபம் பண்ண ஆரம்பிச்சார். இந்த சப்தத்தினுடைய மகிமை என்ன, பையன் உண்டானான் சார். அத நடுங்கி விட்டான். இத பார்த்ததுமே இந்திரன் நடுங்கி விட்டான். அடுத்த க்ஷணம் பார்த்தாரா, நேரங்கள் ஓடி வந்தார் இந்திரன். அந்த பிறந்த குழந்தைய மறுபடியும் தலை வெட்டி விட்டார். பிரான் போயிட்டு கோபம் வந்ததே பார்க்கணும் தொட்டாவுக்கு. நான் இந்திரனை கொல்லக்கூடியதான பையன் வேணும் அப்படின்னு பறக்க வைக்கணும்னு நான் ஹோமம் பண்ணினேன். இது என்ன வேதம், இது இந்திரனால் கொல்லப்படும் பையன் பிறந்து விட்டாரே, இப்படி ஆயிடுச்சேன்னு கோபம் உண்டு. அவர் கவலையே படாத. என்ன ஆச்சுன்னு, சரி இன்னொரு ஹோமம் பண்ணணும், இன்னொரு ஹோமம் பண்ணது விட்டார். அக்னி வளர்க்க ஆரம்பிச்சுட்டார். அக்னி முகாந்த பண்ணியாச்சு. என்ன பண்றதுன்னு பிரம்மதேவர் அங்கிருந்து ஓடி வந்து நிறுத்துங்க யாகத்தை. ஏன்னா இது பாருங்க, இது தேவ காரியம். இந்திரனை கொல்லக்கூடியதான ஆளை பண்ணீங்கன்னா தேவதைகள்லாம் க்ளோஸ் ஆயிடுவா. ஆகையால் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு இவர் பார்த்தார். வேதமானது பிரமாணம், ஆகமம் பிரமாணம்னு சொல்லல, இப்படி ஆயிடுது. ஆகம பிராமணியத்துக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு தான் அவசரத்தினால பாஹேந்திர கத்ரோவர்தஸ்வான்னு சொல்ல வேண்டியதுல பாஹேந்திர கத்ரோவர்தஸ்வா அப்படின்னு கடைசி எழுத்துக்கு அனுதாசம் சொல்லிவிட்டேன்.
முதல்ல இருக்குன்னா நீங்க சொல்லுங்க ஏன்னா இந்திரன் சத்ருவாக உள்ளவன், இந்திரனை கொல்பவன் யாரோ அப்படின்னு பகுரீக சமாசம். பகுரீக சமாசத்துக்கு ஆத்யோதாத்தமா இருக்கணும். நீங்க தப்புன்னு சமாசம் பண்ணி வச்சு அந்த உதாத்தமா போயிட்டு சொல்றக்காக இந்திரா சத்ருவத்வான் இப்படி பண்ணிட்டேல சுவாமி, தப்பான காரியம் பண்ணி விட்டேல, நீங்க பண்ணிவிட்டு வேதம் பிரமாணம் இல்லையேன்னு சொல்றேன். அப்புறம் தான் தெரிஞ்சுட்டாரா மந்திரோஹீனஸ்வரதோ வர்ணதோவா, வேத மந்திரமானது ஸ்வரமோ வர்ணமோ குறைஞ்சுன்னா மித்யா பிரயுக்தோ நகமர்த்தமா, பொய்யா சொன்னா அது அர்த்தத்தை சொல்லாது. யஜேந்திர சத்ரு ஸ்வரதோ பராத, அந்த யஜமானனையே கொண்டுவிடும். ஆனால்தான் வேதம் சொல்லும் பொழுது குருமுகமா அத்தியனம் பண்ணினா சொல்லுங்க. அத்தியனம் பண்ணாதோ புத்தகத்தை பார்த்தோ இந்த டேப் ரெக்கார்டரை பார்த்தோ கேட்டோ இந்த கதையெல்லாம் வேண்டாம். வேதமானது சுரஸ்யதாரா நிசிதா துரஸ்யா துர்கம் கவயோ வதந்தி அப்படின்னு அப்படித்தான் வரணும். ஆகையால் அந்த ஸ்வரூபமானது மூலாதாராதி பேதேன இதுவரைக்கும் வந்திருக்கு. ஆனா முப்பதுவயம் சமயக் விகாசேன பிரசுதம் வித்தம் சம்ஸ்ருஷ்டதளம் தளத்வயம் வைகரி ததேவச்ச அங்குரபதவாச்சம் தாதிருஷானாம் தந்ததாம்யமபி அஸ்யேவ ஷோடச அக்ஷர அங்குராணாம் பிரத்யங்குரம் தளத்வயாத் 16 முளைகள் ஒவ்வொன்னையும் 2 பிரிஞ்சு இருக்கு. இந்த புளியங்கொட்டைய அதை போட்டு இலையானால் அப்படி மொட்டிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன அது 2 தளம் இப்படி பிரிக்கும். அது மாதிரி द्वात्रिंशत् दंत संख्या संपत्तिरपि अतः तानि अंकुराण्येव मूर्तिमन्ति दंत रूपाणि इदं पल्वर्तिया इरुक्कु அப்படினு द्विजशब्द श्लेषेण समासोक्त्यलंकारेण अर्थान्तरमपि द्विजशक्ति शब्द श्लेषेण ஸ்லேடைன்னு அர்த்தம். ஒரு பதத்துக்கு 2 அர்த்தம் சொன்னா அதுக்கு ஸ்லேடைன்னு பேரு. द्विजம்னா 2 தரம் பிறந்தது. 2 தரம் பிறந்ததுன்னா பல்லு முதல்ல பறக்கும், அதுக்கப்புறம் 7-8 வயசுல கீழே விழுந்துடும், மறுபடியும் பறக்கும். அது 2வது அந்த பல்லு பர்மனன்ட். அதே போலயே முதல்ல பிறந்தான் அம்மா வயசுல இருந்து, பிறகு உபநயனம்னு ஒண்ணு பண்ணினா, அந்த உபநயனம் பண்ணினா அது என்னது 2வது பிறவி. அல்லனர்களுக்கு என்ன பேரு நிஜம்னு பேரு, டிரைவர்ல காலத்துன்னா துஜான்னு பேரு. அதனால வேதாதேன சமாசோக்தியலங்காரேண அர்த்தாந்தரமபி வேதாதயோ வித்யாஹே பிராமணமேவ ஆசிரித்ய திஷ்டந்தி. வேதாதி வித்யைகள்னா பிராமணன் ஆசிரித்து நிக்கிறது. சப்தம்னா சப்தமான ஒண்ணு ஆசிரித்து இருக்கணும்னா, அதனால அந்த சப்தம்ங்கிறது குணம். சப்தமானது குணம், குணமானது திரவியத்தை ஆசிரித்து இருக்கணும். அது எந்த திரவியத்தை ஆசிரித்து இருக்கு? ஆகாசம்ங்கிற திரவியத்தை ஆசிரித்திருக்க. இங்க வேத சப்தமானது எதை ஆசிரித்திருக்க? பிராமணனாது. வித்யாக வை பிராமணமா ஜடாமா, பிராமணத்துல வந்து சேர்ந்திருக்கான் வித்ய. தேவதையே அதை காப்பாற்றணும்னு, யோக்கியாய சிஷ்யாய தேயா பத்திரமா காப்பாத்திட்டு யோக்கியமான சிஷ்யனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கா அதான் சொல்றார். வித்ய வேதாதயோ வித்யாயே பிராமணமேவ ஆசிரித்ய திஷ்டந்தி विद्याः वै ब्राह्मणमाजगामा इति श्रुते तेन अप्रतिष्ठा सत्यः अन्यत्र विस्तरं प्राप्नुवन्ति. அது அங்க இருந்து எல்லா இடத்துலயும் சிஷ்யாளர்களையும் பரவறதான். அத ஹேதோஹோ பிராமணா ஏவ வித்யாங்குர ரூபா. அதனால பிராமணால என்ன, அந்த படிப்புக்கு பீஜம் மாதிரி இருக்கிற அங்குரம் மாதிரி இருக்கிறவா. ஒரு குருன்னா அந்த குருகிட்ட 10 பேர் வேதாந்தம் வாசிப்பா, 100 பேர் வியாக்கரணம் வாசிப்பா, 500 பேர் நியாயம் வாசிப்பா. வேதாந்தம் ரொம்ப குறைச்சு. நீ வந்து ஒருத்தர 2 பேரை வாசிக்கணுமா வேண்டாமா யோசனை பண்ணுவா. முழுக்க என்ன அப்படி அத சாஸ்திரங்கள் என்ன அப்படி. அதனால அந்த பிராமணா ஏவ வித்யாங்குராட்சா ததஸ்த சுத்த வித்யா சுத்தா நிர்மலா சதி, நிர்மலமாக அப்பழுக்கற்றதாக இருந்தது. வித்யாங்குராகாராக சதி, வித்யைக்கு அங்குரமாக இருந்து யாவத்விஜானாம் பிராமணானாம் பங்கிகா பிராமணாளுடைய வரிசைய மாதிரி தத்வயேன உஜ்வலா இப்படி பிராமணாளுடைய வரிசைகளா பிரகாசிக்கிறது. பிராமணானாபி அம்பாமுக நிஷ்டுதத்வேன, பிராமணாள்னா எங்கிருந்து வந்தா அம்பாளுடைய முகத்துல இருந்து பிறந்தா.
பிராமணோ செமகமாசேத் பாகோராஜன்ய கிருதா. பிராமணால் எங்க இருந்து வருதா? அந்த அம்பாளுடைய முகத்துல இருந்து வருதா. அதனால முகத்துல இருந்து பறக்கிறதுன்னா வாயில இருந்து வெளியில வருதுன்னா பல்லு. அதே போல பிராமணாலுங்கன்னா அம்பாளுடைய முகத்துல உள்ள யாருதான் நிஜ பதஸ்தேஷம் இருக்குன்ட்டு. அதனால பிராமணானம் அம்பா முகான் நிஸ்ருதத்வேன தயேவ மூர்த்திமந்தாக தந்தாக இது தாத்பர்யம். இது ஒன்று. அதுக்கப்புறம் நாலாவது அர்த்தம் யத்வா சுத்த வித்யாச பாலாச துவாதசாப்தாம சங்கினி இத்தியாதி கிரமேண அனுத்தர பரியந்தா துவாத்ரிம்சத் தீட்சா. 32 தீட்சைகள் இருக்க சாஸ்திரத்தில். சுத்த வித்யாச பாலாச முதல் தீட்சைன்னா சுத்த வித்யை. அதுக்கு அடுத்ததான தீட்சை பாலா. பரசுராம கல்பசூத்திரத்துல அவருடைய மதத்துல முதல் தீட்சை பாலைக்கு. ஆனா இப்ப சம்பிரதாயத்துல இருக்கிறது முதல் தீட்சை பஞ்சதசிக்கு. என்ன இப்படி மாற்றிண்டே இருக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நம்ம சில சமயத்துல பரசுராம சம்பிரதாயம் எடுத்தோமா, சில சமயத்துல கௌடபாத சம்பிரதாயத்தை எடுப்போம். கௌடபாதர் பஞ்சதசிக்கு தீட்சைங்கிற, தத்தாத்திரேயே அது வேண்டாம் சோடசிக்கு தீட்சை பண்ணுங்கிறது. என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு இருந்துக்கணும். விவகாரம்னா இந்த தீட்சை சுத்த வித்யாச பாலாச்ச துவாதசார்த்தா. பாலான்னா 3 எழுத்து தான் சார். நீங்க 6 எழுத்து கொடுக்குறீங்கள சார். பாலான்னு 3 எழுத்துன்னு சொல்றீங்களே. துவாதசார்த்தா 12ல பாதி என்ன சார்? 6. அப்படி 1 3 சொல்றது இல்லைன்னா 6 எழுத்தா சொல்றது. துவாதசார்த்தா மதங்கினி. இப்படி 32 தீட்சைகள் இருக்கு. இதுல கடைசி தீட்சை என்ன சார்? கடைசி தீட்சை முதல் எழுத்து. ஆயில முதல் எழுத்து. என்ன சார் இப்படி சொல்லிட்டு கடைசி எழுத்து? வியாக்கரணம் வச்சிருக்கீங்களா? வியாக்கரணத்துல முதல் சூத்திரம் விருத்தி ராதைட். அதான் முதல் சூத்திரம் என்னடா? ஆ ஐ இந்த 3க்கு விருத்தின்னு பேரு. என்னதான் இந்த 3 இதான் பேர் வைக்கிற சாஸ்திரம் இப்படி ஆரம்பிக்கிறது. விருத்தி ராதை. அப்ப ஆதைக்கு விருத்தின்னு அது சொல்லலாம் சார். இவனுக்கு ராமன் என்று பெயர். உத்தேசம் இவனை காட்டி இவனுக்கு ராமன் சொல்லணும். ஆதைக்கு விருத்தின்னு சொல்லணும். விருத்தி ராதை திருப்பி சொல்லிவிட்டாரே மகாபாஷ்யத்துல. இதமேகம் ருஷ்யதா. ஏதோ முதல்ல விட்டுட்டாங்க, கூப்பிட்டுட்டாதீங்க அப்படிங்கிற. ஏன்னா இந்த விருத்திங்கிற சாஸ்திரத்தை ஆரம்பிக்கிற மங்களாதீரி மங்களவந்தானி மங்களாந்தானி வீரபுருஷா பிரதந்தே. எதையும் ஆரம்பிக்கிறப்ப முதல்ல நல்ல வார்த்தையோட ஆரம்பிக்கிறோம். என்ன பண்றது? சில பேர் ஏதோ பேச முதல்ல தும்பிட்டான், அவனே தும்பிட்டான். இன்னொருத்தர் தும்பினா அப்பதான் அவனே தும்பிட்டான். விவகாரம் பண்ண தும்பிட்டு தும்ப ஐயோங்கிறான். அப்புறம் தலையில அடிச்சுக்கலாம். என்ன செய்வது? 10 பேர் 1000 பேர் இருக்க. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. பேசும்பொழுது மங்களமா பேசணும். ஆரம்பிக்கிறப்பே மங்களமா இருக்கும். அதனால்தான் தர்ப பவித்திர பாணியா இருந்துட்டு தர்பாசனத்துல உட்கார்ந்துட்டு கிழக்கு முகமா உட்கார்ந்துட்டு பகவான தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகாபாஷ்யத்தை எழுத ஆரம்பிச்சாராம். ஒரு எழுத்து தப்பா வருமா அந்த மகாபாஷ்யத்துல? அதனால ஒரு தீராதை அப்படின்னு கையட்டக்காரர் இருக்கட்டும். அப்படிப்பட்டவர் இப்படி விருத்திராதைன்னு ஆரம்பிச்சவர் கடைசி சூத்திரம் போனார். 8 அத்தியாயம் முடிஞ்சு கடைசி சூத்திரம் அப்படிங்கிறதுல இது என்ன? அதுதான் கடைசி சூத்திரம். இதுவரைக்கும் விவருத பிரயத்தனா இருக்கக்கூடியதான அசமிருத பிரயத்தனா இருக்கிற ஆகாரம் இது மேல அது சம்பிரதம் விவாரமா இருந்தது சம்பாரம் ஆயிடுது. அதுக்கு எஃபர்ட் ஒவ்வொரு எழுத்தும் சொல்றதுக்கு வேண்டியதான பிரயத்னம் சாஸ்திரம் சொல்ற பர்யந்தம் அது விவருத்தமா இருந்ததுதான். சாஸ்திரம் முடிஞ்சதுமே வெளியில வந்ததுமே அது மாறிட்டான். அதே மாதிரி முதல் எழுத்தா இருந்ததான ஆகாரமானது கடைசி தீட்சை வரும் பொழுது அது கடைசி எழுத்தா போயிடும். அனுத்தரம் எதற்கு எது உத்தரமாக இல்லையோ அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அனுத்தர தீட்சை. அந்த எழுத்த தீட்சையா கொடுக்கறதுங்கிறத கடைசி தீட்சை. இப்படி 32 தீட்சைகள் இருக்கு. சுத்த வித்யாச பாலாச துவாதசாப்தாம சங்கினி இத்தியாதி கிரமேண அனுத்தர பர்யந்தா துவாத்ரிம்சத் தீட்சாः தந்திரேஷு பிரசித்தாः. 32 தீட்சைகள் தந்திரத்துல பிரசித்தம். தத்விஜ பங்கி பதேன உச்சந்தே. தீட்சாயாக அப்படி ஜன்ம ரூபத்வா. தீட்சைன்னா என்னது சார்? அது ஒரு பிறவி. இப்படி சொல்றீர்கள். உபநயனம் எப்படி?
அது ஒரு பிறவி. அதே மாதிரி தீட்சைன்னா அது ஒரு பிறவி. அத தீட்சாம் பிரவக்ஷாமி சர்வகாமார்த்த சித்திதாம் யாம் வினா நைவ சித்திஸ்யாத் மந்திரோ வர்ஷதைரபி. கௌதம தந்திரம் சொல்றது இந்த தீட்சையை பற்றி நான் சொல்ல போறேன். இந்த தீட்சையானது சர்வகாமார்த்த சித்திதா. எந்த மந்திரமா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த பிறவியில சித்தியை கொடுக்கணும்னா அதுக்கு. யாம் வினா தீட்சை இல்லாத போனால் நைவ சித்திஸ்யாத் மந்திர வருஷதைரபி. நூற்றுக்கணக்கான வருஷங்கள் நீங்க பண்ணினாலும் அது பலத்தை கொடுக்காது. அப்படின்னா ஏன் கொடுக்காது? அதுக்கு வேண்டியதான சக்தி முதல்ல இல்ல, அந்த இம்பட்டஸ் இல்ல. ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்கு ஒரு சக்தியோட ஆரம்பிச்சாதான் அது வேலை செய்யும். தீட்சான்னு சொல்லல சார், இதுக்கு என்ன அர்த்தம்? திவ்யம் ஞானம் எதோ தத்யாது புரியாச்ச பாப சம்சயம். எதனால உங்களுக்கு இப்பிறவியில திவ்ய ஞானம் ஏற்படுமோ, இப்பிறவியில மனசுல இருக்கக்கூடியதான சகல விதமான கண்ணுக்கு தெரியாதான பாபங்கள், மகா பாதகங்கள் உட்பட எல்லாம் அழிந்து விடுமோ. புரியாச்ச பாப சம்சயம் தஸ்மா தீட்சேதி சம்பிரோக்தா. தத்யாதுங்கிறதுனால பாப சம்சயம் தேசிகை தந்திர வேதிவே அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த தீட்சையில தேவி தீட்சா விஹீனி நதி. தீட்சை இல்லாதவனுக்கு சித்தி மந்திர சித்தி ஏற்படாது, சத்கதியும் ஏற்படாது. தஸ்மா சர்வ பிரயத்னேன குருணா தீட்சிதோ பவேது. அதனால ஏதோ ஒரு பிரயத்தனால குருனால தீட்சைய அடையணும் சொல்லிவிட்டார. அந்த தீட்சையானது தீட்சிதோ பிராமணோ யாதி பிரம்மலோகமநாமயம். இது பிராமணனுக்கு தீட்சை கிடைச்சதுன்னா அவன் இந்த பிறவி முடிஞ்சதுமே அவன் உத்தராயண மார்க்கமாக பிரம்மலோகத்துக்கு போவார். இது உபனிஷத்துல வித்யாஞ்ச எத்தத்வேதோ பயகஸ்தா அவித்யா மிருத்யும் தேர்த்வா அவித்யாமிருதமஸ்துதே சம்போதிஞ்ச விநாசஞ்ச எத்தத்வேதோ யுபகஸ்தயா விநாசேன மிருத்யும் தேர்த்வா அசம்பூத்ய அமிர்தமஸ்துதே அசம்பூத்ய அமிர்தமஸ்துதே. உபாசனை எப்படி பண்ணினா உருவமற்றதா நானே அந்த பிரம்மம் என்று உபாசனை பண்றது சப்தஸ்வரூபம். ஆகையால் தான் முதல்ல அம்பாள நீங்க சொல்லும் பொழுது அருணாம் கருணா தனங்கிதாட்சியம் அப்படின்னு சதுர்புஜே சந்திரகலாவசம்னு சொல்லி அதற்கு பிறகு அந்தர்யாகத்தை கொண்டு வந்து உருவம் இல்லைன்னு சொல்லி சப்த பிரம்மே உருவம்னு சொல்லி அதுவும் இல்லைன்னு அவ்யக்தமான ஒரு ஸ்வரூபம்னு நம்ம சொல்ல போறோம். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூப உபாசனை பண்றவா பிரம்மலோகத்துக்கு போறா. புரியா தீட்சிதோ பிராமணோ யாதி பிரம்மலோகமநாமயம் இந்திரலோகம் க்ஷத்ரியோபி பிராஜாபத்தியம் ததாபிதா அப்படின்னு அவாவா அந்தந்த லோகத்துக்கு போறா. ஆகையால் பிரம்மலோகத்துக்கு போறது இது சுலபமான ஒரு வழி. பிரம்மலோகத்துக்கு அத்திராதி மார்க்கத்துல போனா இந்த வழியா போனேன்னா அவன் திரும்பி வர்றதில்லை. நக புனராவர்த்ததே அங்கேயே அவளுடைய தனக சனந்தனாதிகள்னால சொல்லப்பட்ட வேதாந்த ஞானம் வந்து கிரமமுக்தியை அடைவா. இது உபனிஷத்துல சொல்லியிருக்கு சார். உபனிஷத்துல அத்திராதி மார்க்கம் சொல்லியிருக்கு. உபனிஷத்துல தீட்சையை பத்தி சொல்லியிருக்கோம். கதை சொல்லுகளை நீங்க சாகல்யார்னு ஒரு பிராமணன் யாக்ஞவல்கியரை கேள்வி கேட்டார். யாக்ஞவல்கியர் 10 திக்குகளையும் தானா இருக்கேன்னு சர்வ வியாபக மூர்த்தியா வந்து பேசிட்டு இருக்கார். அவரை போய் சாகல்யர் கேட்கிறார். கிம் தேவதோஸ்யாம் புதீஸ்யாம் திஷ்யதீதி சோம தேவத இதி ததோ மத்கஸ்மின் பிரதிஷ்டிதகிரி தீட்சாயாமிதி கஸ்மின் தீட்சா பிரதிஷ்டிதேதி சத்ய இதி தஸ்மாதபி தீட்சிதமாஹோ சத்யம் வதேதி சத்யேகேவ தீட்சா பிரதிஷ்டதி தஸ்மின் சத்யம் பிரதிஷ்டிதே பிரதிஷ்டிதமிதி ஹ்ருதய இதி ஹோவாச ஹ்ருதயமேவ சத்யம் ஜானாதி ஹ்ருதயேகேவ சத்யம் பிரதிஷ்டிதம் பவதி ஏவரேயேதத் யாக்ஞவல்க்யா அப்படின்னு சொல்ற. சாகல்ய பிராமணத்துல பிரகதாரண்யக உபநிஷத்துல 3வது அத்தியாயத்துல 9வது பிராமணம். அதுல இந்த மந்திரம் விசேஷமாக 23வது கண்டிகை. அவர் சொல்ற கிம் தேவதோஸ்யாம் உதீச்சாம் திஷ்யதீதி. உதீச்சாம் வடக்குல யாரு தேவதை அப்படின்னு சோம தேவதை இது. இங்க வடக்குன்னு மேலேன்னு அர்த்தம். மனுஷன் உட்கார்ந்துன்னா மேல் மேல இருக்கக்கூடியதான தலையில எந்த தெய்வத்தை சோம தேவதை இது. ததோ ததோ மஸ்மின் பிரதிஷ்டிதகிதி தீட்சாயாமிதி கஸ்மின் தீட்சா பிரதிஷ்டிதேதி
சத்ய இது சத்தியம் இருக்கணும். சத்தியம்னு அம்பாளுடைய ஒரு ஸ்வரூபம் அறிஞ்சிருக்கணும். தஸ்மாதபிதீட்சிதமாஹோ சத்தியம் வதேதி. அந்த தீட்சை ஆனவரே அவனுக்கு சத்தியமான உண்மையான ஒரு தத்துவத்தை தான் அவன் மனத்துடைய போகும். வேற எங்கேயாவது லௌகிக விஷயங்கள்ல போகாது, போகப்படாது. போனா அவன் தீட்சை ஆகலேன்னு அர்த்தம். சத்யே கேவ தீட்சா பிரதிஷ்டிதேதி கஸ்மின் சத்தியம் பிரதிஷ்டிதமிதி ஹிருதயேதி. எங்க அம்பாளை எங்க பார்க்கலாம் நீங்க? இதயத்தில் ஹிருதயேதி. யோவாத ஹிருதயே நகி சத்தியம் ஜானாதி. பிரம்மத்தை எங்க இருக்கிற ஹிருதயத்துல. ஹிருதயே கேவ சத்தியம் பிரதிஷ்டிதம் பவதி கேவமேவ ஏதத்யாக்கியவல்ய அப்படின்னு அதுக்கப்புறம் எல்லாம் மைண்டே இருக்க. ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த தீட்சாங்கிற ஒரு தத்துவமானது உபாசனா மார்க்கத்துல இருக்குன்னு சொல்லி அந்த சாக்கல்யருக்கு சொன்னார். கடைசியில சாக்கல்யர் கதை என்னாச்சுன்னு, பிரம்மிஷ்டனா இருக்கக்கூடியதான யாக்கியவல்யனை எதிர்த்து பேசுறார். என்ன ஆகும்? அவர் தலை கீழே விழுந்திருக்கு. சிஷ்யாலாம் பார்த்துன்னு குரு சரீரத்தை போறார். காட்டுல இருக்கிறவன இவர் வந்து ஜனகருக்கு மூட்டையை கொடுத்தா எடுத்துன்னு போனான்னு அதையும் உடச்சு எடுத்துன்னு போயிட்டா. கடைசியில் அவருக்கு அவுததேக கிரையை கூட ஏற்படல போங்க முழுக்க அப்படி ஆயிடுது அந்த கதை. அது டிராஜடின்னு எல்லாம் காமெடியே வாசிக்கூடாது. சில டிராஜடி ஹேம்லெட் மாதிரி இருக்கலாம். அப்பதான் அது வாஸ்தவம் எல்லாமே காமெடியாவே பார்த்துட்டு விஷாதாந்தம் இருக்க வேண்டாமா? ராமாயணத்துல விஷாதாந்தம் இல்ல, விஷாதாதி விஷாத மத்தியம் விஷாதாந்தம். ராமாயணத்தை ஒரு மனுஷன் வாத்து கண்ணுல ஜலம் விடல என்ன, அவன் மனுஷன் இல்லை என்ன? ராமாயணமே தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கருண ரசம் தான். ராமன் அழகாரு பாருங்க. என்ன பண்ண ராஜ்யாத் பிரம்கா வனே வாசா சீதா நஷ்டா ககோஹதா ஈதிருஷாயம் ஈதிருஷீயம் மமா லட்சுமி நிர்தஹேதபி பாவகம். எனக்கு அக்னி பகவான் ஹெல்ப் பண்றதுக்கு வந்தாரையானால் அக்னி பகவானும் வேற யாரோ சுற்றுவார் சார். அப்படி நம்ம ஜாதகம் 12 வீட்டுலயும் சனி பகவான் இருக்காரு. ஒரு வீட்டுல இருந்தா பரவாயில்ல, நான் என்ன பண்ணுவேங்கிற ராமனே இப்படி அழற. இப்ப மீதி பேர் சொல்லலாமா? சொல்லுங்க பாக்கலாம். அது மாதிரி ஏன் சொல்ல வந்து என்ன, அது போல தோஷங்கள்லாம் வராது அப்படின்னு அவருடைய சரித்திரம் அப்படியாச்சு. என்ன இப்படிப்பட்டதான தீட்சைகளை உடையவர். அதான் தீட்சாயாவி ஜன்ம ரூபத்வா உபநயனாபேட்சையா த்விதீயத்வாச்சா. முதல்ல உபநயனம், பிறகு இது ரெண்டாவது பர்த். முதல்ல உபநயனம்ங்கிற ஒரு பர்த், அதுக்கு மேல வரக்கூடியதான் ரெண்டாவது பர்த். ஸ்திரீகளுக்கெல்லாம் முதல் பர்த்தே உபநயன ஸ்தானமான விவாகம். அதுக்கப்புறம் ரெண்டாவது திஜமா இருக்கக்கூடியது என்ன, தீட்சையினால தான். புருஷாளுக்கு எப்படின்னா தீட்சா ஜன்ம திருத்தீயம் சியாது அப்படின்னு இருக்கே சார். அது புருஷாளுடைய வச்சனம். ஏன்னா மாதுருதரா ஜன்ம மேளன அபிப்பிராய கத்வேன அவிரோதா. அம்மா வயத்திலிருந்து பறக்கிறது 1, உபநயனம் 2, தீட்சை 3. அப்படி சுத்த வித்யா திரட்சரி. சுத்த வித்யாங்க திரட்சரி, பாலா திரட்சரி சொல்லப்படாதீங்க. சுத்த வித்யா திரட்சரி. சைவ அங்குரம் ஆரம்பா யஸ்யாஸ்தா சுத்த வித்யாங்குராகாரா. இந்த இடத்துல சுத்த வித்யாங்குரா ஆகாரான்னு இருக்கும் இல்லையா? சுத்த வித்யாங்குரா ஆனப்புறம் அந்த ஆகாரான்னு பிரிச்சு அது நடுவுல ஒரு ஆவை சேர்த்து கொண்டார். இந்த ஆங்கிறது ஒரு உபசர்க்கம் நடுவுல இருக்கான். சுத்த வித்யா ஆகாரா அப்படி சேர்த்தா சவர்ணோ தீர்க்கா சவர்ணமா இருக்கிறது. அது சுத்த வித்யாங்குராகாரான்னு ஆயிடுதான். இந்த ஆ இருக்குங்கிற அகாரேத்தியத்திர ஆனப்பரதா ஆங்னு உபசர்க்கம். ஆங் அபிவிதி மரியாதை, ஆங் மரியாதை அபிவித்யோ அப்படின்னு சமாச சூத்திரத்துல சொல்லியிருக்கார். அதனால அகார பிரத்லேன அங்குரையோகோ அபிவிதி அனுத்தர வாசகத்வேன அனுத்தர பர்யந்தா இத்யர்த்தா. இந்த அங்குரங்கிறது எது வரைக்கும் சேர்றது? ஆ வரைக்கும். ஆங்கிறது என்ன, கடைசி தீட்சை. இப்பதான் சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதோ இல்லையா? அது அந்த பாணினி கூட விருத்தின்னு சொன்னாரோ இல்லையா? விருத்தின்னு என்ன அர்த்தம்? வளர்வது. வளர்றது முதல்ல எங்க இருந்து வளர்றது? சுத்த விதியில இருந்து வளர்றது. அதனாலதான் சுத்த விதியை சொன்னார் அவர். இப்படி அங்குரையோகோ அபிவிதி அனுத்தர வாசகத்வேன அனுத்தர பர்யந்தா இத்யர்த்தா. சுத்த வித்யாங்குராச்சா தா ஆகாராச்சா தா த்விஜமந்திஷ்ட. இப்ப இந்த நாம எப்படி வைக்கணும்? முதல்ல சுத்த வித்யாங்குர ஆகார த்விஜபந்தி துவயோஜ்வலான்னு சொன்னேன். இப்ப எப்படி சொல்றேன்? சுத்த வித்யாங்குரா ஆகாரா த்விஜமந்திஷ்ட அப்படின்னு கர்மதாரய சமாசம். துவந்தம் இல்ல.
கர்மதாரய சமாசம் இது கர்மதாரய உத்தரம் சத்யாத்வயேன உஜ்வலா. இந்த ரெண்டு நாளையும் பிரகாசிக்கிறவள் பாசமானா விக்கிரக சம்பிரதாய கிரம ஆயாசா சம்பிரதாயத்துல வந்திருக்கக்கூடியதான துவாத்ரிம்சத் தீட்சித அந்த கரணை 32 தீட்சைகளான அவர்களுடைய மனத்தினால புருஷ தௌரையரேவ லப்யா அப்படிப்பட்டதான மிக சிறந்ததான ஜன்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணினதான புருஷ தௌரைகள் தான் அடையக்கூடியவள் நான் ஜெயரிதி பாவா. இப்படி 2 நாமாக்கள்னால அம்பாளுடைய திருமுக மண்டலத்தை மந்தஹாசத்தை புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை சொன்ன ஹாசம் மந்தஹாசம் அட்டஹாசம் விகடட்டஹாசம் இப்படி சிரிப்புகள்ல பேதம். ஹாசம்னு சிரிப்பு, மந்தஹாசம்னு என்ன அர்த்தம்? அந்த 2 உதடுகள் மட்டும் கொஞ்சம் பெரியணும், அதுக்குள்ள பல்லு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னு இருக்குங்களேன், இருக்கா போல தெரிஞ்சதுன்னா அதான் மந்த ஸ்மீதம்னு. அப்படி எப்பொழுதுமே புன்சிரிப்போட இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுக்கு. ஆகையால் உபாசனை பண்றவாள் முதல்ல ஒண்ணு கத்துக்கணும், அழகுதான் நிறுத்தணும். ஏன் சுவாமி அழுது என்ன பிரயோஜனம் உண்டோ? ஒண்ணும் கிடையாது. பிராரப்த கர்மாவனால வர வேண்டியது வந்தாச்சு. ஆனா என்ன பண்ணணும்னு இனிமேல அம்பாளுடைய காலை பிடிச்சி இந்த ஜன்மாவில இனிமேல ஜன்மா இல்லாம நம்ம பண்ணிக்கொள்ளணும். உலகத்தை எல்லாம் இந்த சரீரம் வந்ததுனால தானே அம்மா அப்பா அண்ணா தம்பி ஆத்துக்காரர் குழந்தைகள் இவன் எல்லாம் இந்த சரீரத்தினுடைய சம்பந்தமே தவிர ஆத்மாவோட சம்பந்தம் உண்டா? எவனுக்கு வாரே என்னமா அது உங்களுக்கு பசி வந்தா உங்க ஆத்துக்காரர் சாப்பிட்டா பசி குறைஞ்சு போயிடுமா? ஆனா ஆத்ம தத்துவத்தை அறியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாம தான் சிரமம் பண்ணணும். ஆனா பட்டா பிரயோஜனம் உண்டா சார்? இந்த ஜென்மாவெல்லாம் அடைய முடியுமா? சொல்ற க்ஷீராப்தே ரவிஜயில ராஜதனையே ஸ்ரீகாமட்சி மோதய நிஜே கிஞ்சித் விதாம்ரூமஹே ஏகஸ்மை புருஷாய தேவி சததோ லக்ஷ்மீம் கதாசித் புரா சர்வேभ्यो விததத்யசௌ சததம் லக்ஷ்மீம் சவாகீஸ்வரீம். க்ஷீராப்தே ரவிஜயில ராஜதனையே, அம்மா உங்களுடைய முகத்துக்கும் நவவித்ருவ பிம்பத்தின் எக்காரி ரதனத்ததா சுத்த வித்யாங்குராகார துஜமந்தித்வயோஜ்வலா அப்படின்னு 2 நாமாக்கள்னாலே உங்களுடைய திருமுக மண்டலத்தை சொல்லல பார்க்கடல் மாதிரி இருக்குமா உங்களுடைய முகம். ஆனா நான் யோசனை பண்ணி பார்த்தேன், பார்க்கடலுக்கும் உங்களுடைய திருமுக மண்டலத்துக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா, வித்தியாசம் உண்டான்னு. ஸ்ரீராப்தே ரவிஜயிலராஜதனையே ஸ்வன்மந்தஹாசஸ்ய ஸ்ரீகாமாட்சி வளட்சிமோ வனிஜே கிஞ்சித் ப்ருதம்ரூமே. உங்களுடைய திருமண்டலத்துக்கும் திருமுக மண்டலத்துக்கும் பார்க்கடலுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். கிஞ்சித் ப்ருதம்ரூமே ஒரு வேகத்தை சொல்றேன். என்ன ஏகஸ்மை புருஷாய தேவி சததௌ. இந்த சமுத்திரராஜா இருக்காரே பார்க்கடல், ஒரே ஒரு புருஷனுக்கு கொடுத்தாராம், சததௌ கொடுத்தார். லக்ஷ்மீம் கதாசித் புரா, லக்ஷ்மி மகாதேவிய மகாவிஷ்ணுவுக்கு புருஷன் அவருக்கு கொடுத்தார். ததவ் லிட்டு பிரயோகம் கொடுத்தாருன்னா நீர் நாம பார்த்தேன்னா லிட்டுன்னா பர்ஃபெக்ட் பார்ட். லிட்டு சொன்னீங்கன்னா நான் பார்க்கல சார் அதை கொடுத்தார், அவ்வளவுதான். சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க பார்த்தீங்களா கொடுத்தத மகாவிஷ்ணுவுக்கு? ஆனா நம்பலை. ஏன்டா சாஸ்திரம் சொல்ற நம்புறாரு, அவ்வளவுதானே தவிர பார்க்கல. அதனால அந்த கவி சொல்ற ஏகஸ்மை புருஷாய தேவி சததௌ. ஒருவனே ஒருத்தர் தான் கொடுத்தார். ஏகஸ்மை 10 பேர் கொடுக்கறதுக்கு என்ன சார்? ஏகஸ்மை புருஷாய சததௌ லக்ஷ்மியும் கதாசித் புரா தெரியலையே எனக்கு. ஆனா அம்மா உங்களுடைய திருமுக மண்டலம் இருக்கு பார்த்தால, சர்வேபியோ விததத்யசௌ. உங்களுடைய திருமுக மண்டலம் எல்லாருக்கும் வாரி வழங்குறான். ததாத்யசௌ கண்ணால பாக்குறேன், மூக்கனா இருந்து பேச்சு வராத இருக்க எனக்கூடிய இவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதி எடுத்து சொல்லக்கூடியதான சக்தியை கொடுத்துல. உலகத்துல ஒவ்வொரு வியக்தி பேசலான்னா கடுமையா பேசுறானோ, மெல்லமா பேசுறானோ, இனிமையா பேசுறானோ, கர்க்கசமா பேசுறானோ, பேசுற சக்தி அம்பாளால் தான் வந்ததுன்னு. ஆயால் சர்வேபியோ விததத்யசௌ சததம் கொடுத்துட்டே இருக்கான். எத்தனை பேருக்கு வாடி கொடுத்தாலோ, எத்தனை கவிகள் உண்டானாலோ, எத்தனை பேர் மகாத்மாக்கள் உண்டானாலோ, எத்தனை பாஷையில பேசிட்டு இருக்காளோ, இதெல்லாம் யாருமா உன்னுடைய திருமுக மண்டலத்தினால வந்தது. சர்வேபியோ விததத்யசௌ
தாத்தாத்தம் ஆல்வேஸ் கொடுத்துட்டே இருக்க போறா. எதனர் லக்ஷ்மி வாகீஸ்வரி, வெறும் வார்த்தை என்னென்ன பேசுறா இருக்காருன்னு கிடையாதுன்னு. லக்ஷ்மி வாகீஸ்வரி, நல்லா பேசுறா, வாழ்க்கையில சௌக்கியமா இருக்கா, இது உங்களுடைய முக மண்டலம். அதனால சுத்த வித்யான்புராகார த்விஜபந்தி த்வயோஜ்வலா, அம்பாளை இப்படி தியானம் பண்ணினீங்கன்னா சகல சௌபாகியங்களும் ஏற்படும், மனசுக்கு சாந்தி ஏற்படும். நம்ம பேசுற பேச்சு இன்னொருத்தருடைய மனசை நோகடிக்கப்படாது. நீங்க என்ன வச்சாலும் எனக்கு கோபம் வரப்படாது. அதுதான் கௌரவம். இன்னொருத்தரை இறந்த ஜென்மாவிலையும் நான் எடுத்து தப்பாக பேசவே கூடாது. ஜிக்வா மே மதுமத்தமா, வேத சொல்ல மதுமத்தமா, பேசும். அப்படி இருக்க வேண்டாமா? அப்படி இன்னொருத்தருக்கு இனிமையா பேசும்படிய திறமை இருந்தா பேசுங்க, இல்லைன்னா மௌனம் சர்வார்த்த, பேசாம இருக்கு. அப்ப தெரிஞ்சுப்பா, மகாகவி போல இருக்க பேசலன்னு நினைச்சிட்டு இருப்பா. அப்படியாவது இருக்கட்டுமே. என்ன சொல்றது? ஏ கோகிலமே, காக்காவே கத்தாதேன்னு ஏண்டனர் மாம் கோகிலம் மன்மகே, நீ இந்த மாமரத்துல இருக்க, ரசால மரத்துல இருக்க, உன்னை நான் கோகிலன்னு நினைக்கிறேம்மா. என்னது காக்காவும் கோகில் குயிலும் எப்படி இருக்கும்? பாக்குறது ஒரு மாதிரி தான் இருக்கும், வாயை திறந்தாதான் விஷயம் தெரியும். அந்த வாக்குல வேப்பம் காரோட அதுல சேர்ந்து தீக்காயை கலந்து அதுல வாயில விட்டுட்டு உங்களை பறத்துக்கு வச்சாரோங்கிற. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாக்கு நல்லா பேசணும், இன்னொருத்தருடைய மனசை ரஞ்சிக்கணும், அவளுடைய ஒரு சந்தோஷம் நம்ம அனுபவிக்கணும். இதுக்கு அம்பாளுடைய கடாட்சம் தேவைங்கிறத சுத்த வித்யாங்குராகார யோஜ்வலா. பெருசா இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. இதுக்கு மேல் பாகம் அடுத்த வாரம் புதன்கிழமை